தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஒடிசா இளைஞரை 4 சிறுவர்கள் சேர்ந்து கொடூரமான முறையில் பட்டாக்கத்தியால் வெட்டி ரீல்ஸ் எடுத்த அதிர்ச்சி சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது. அவர்கள் கஞ்சா போதையில்தான் இப்படி நடந்து கொண்டனர் என பல கட்சியினரும் அமைப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் போலீஸ் மற்றும் அரசு தரப்பு இதுவரை அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை என்று சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் சொன்னார். இதற்கு புள்ளி விவரங்களுடன் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்தார். இப்போது காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரமும் இந்த விவகாரத்தில் திமுக அரசை சாடியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு உள்ள கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு. இந்தியாவில் வேற ஏதாவது பகுதியிலிருந்து வருகின்றதோ அதுக்கு மத்திய சர்க்காருக்கு பொறுப்புண்டு. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து செயல்பட்டு இந்தியாவில் எந்த பகுதியிலும் கஞ்சா வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வராமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் உண்டு. சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 0% கஞ்சா இருக்கு, இங்க எங்கேயுமே கஞ்சா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு வருகின்ற தகவலில் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் மாறுபடுகிறேன். தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்கிறது. பல இளைஞர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள். அதற்கு அடிமையாகிறதுனால தான் அவர்களுடைய நடவடிக்கையும் சில சமயங்களில் ரொம்ப விபரீதமாக இருக்கிறது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தவறான சம்பவம். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு கலாச்சார சீரழிவு. இது ஒரு காரணம். இதை பல இடத்துல பார்க்குறோம். அது இளைஞர்கள் கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்ணுறாங்களா இல்லைனா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா என்று தெரியல எனக்கு. ஆனால் எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டு இருக்கிறது. இது முதல் சம்பவம் கிடையாது. இது வடநாட்டில் இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள். இது ஒரே சம்பவம்னு பார்க்க முடியாது. பல இடத்துல குறிப்பாக ரயிலில், பஸ்ஸில் எல்லாமே மற்றவங்க எல்லாம் தொந்தரவுப்படுத்துகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் கூட நான் சில சம்பவங்கள் பார்த்துருக்கேன். வாத்தியார்களையே மிரட்டுற அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள். இது ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன். இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதே வேளையில் கவுன்சிலிங், ரீஹாபிலிட்டேஷனும் பண்ண வேண்டும். அதனால் இதை ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. போராட்டமும் சில கோரிக்கைகளாக பண்ணும்போது அவங்களோட பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கும். போராட்டம் பண்ணுறவங்க மேலே எல்லாமே வழக்கு பதிவு பண்ணி அவர்களை இன்னும் அதை எக்ஸாஸ்பரேட் பண்ணாமல் ஒரு நெகோஷியேட் பண்ணி அவங்களோட கோரிக்கைகளை சட்ட ரீதியாக நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்ற நியாயத்தை அவர்கள் சொல்லி பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் அமைதியாக போராடினார்கள் என்றால் அவர்கள் மீது என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் அளவுக்கு ஏதாவது நடந்து கொண்டால் மட்டுமே தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும்.